கர்த்தர்னா என்னது? எல்லாத்தையும் உருவாக்கியவர்னு அர்த்தம். வேற ஒரு பொருளும் கிடையாது. கர்த்தர்னோடனே அது இயேசு கிறிஸ்டியனுக்கு உள்ளது, அல்லாஹ்னோடனே அது முஸ்லீமுக்கு உள்ளது அப்படிலாம் இல்லை. அந்தந்த மொழியில் அதுக்கு கடவுள்னு பேர், அவ்வளோதான் அர்த்தம். இதெல்லாம் சொன்னால் கேட்டு தொலைய மாட்டுறாங்க அப்படின்னப்பா, நீங்கள் யார் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் தானே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை அடங்குவாங்கல்ல. ஒரு ஃபார்மெட் ஏதாவது சொன்னால் தானே கேட்டு தொலைகிறாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டுறாங்கல்ல. ஒன்றும் இல்லை, பெரியாரே வந்து கடவுள் தான் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பியிருப்பாங்க. கோயிலுக்கு போகாதேன்னு கடவுள் தான் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி தான் நம்பியிருப்பாங்க. ஏன்னா அவரே பார்த்தாலே ஒரு சித்தர் மாதிரி தான் இருக்காரு. சித்தருக்கு உண்டான ஒரு 10 அம்சமும் அப்படியே பக்காவாக பொருந்துற மாதிரி தான் இருக்காரு. அப்படி சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? ஒரு கும்பல் வந்து கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, வருஷம் செப்டம்பர் மாதம் மாலை போட்டு பெரியார் திடலுக்கு போகணும் அப்படின்னு விரதம் இருக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? கருப்பு சட்டையா வந்து அது ஒரு பக்தி அப்படின்றாங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.